ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வியூவர்ஸ் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஹோம் பேஸ் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியுங்க. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தெரியுமா, நீங்கள் தமிழ்லேயே ஒர்க் பண்ணலையா, இல்லை இங்கிலீஷ், மராத்தி, ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதிலேயே நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்லேயே ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தமிழ் எந்த லாங்குவேஜ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதும், நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியுமா, உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாவே போதும், இந்த ஜாப் ஈஸியாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலேருந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைம்லேயே ஒர்க் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்குள்ள நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகிற ஜாப் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஜாபோட வெப்சைட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஜஸ்ட் அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜோஸ் டாக்ஸ் அப்படின்றவங்க தான் இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்திருக்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தமிழில் தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும். இதுலேயே நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரெஷராக இருந்தால் இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் வந்து ரிமோட் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்க்கு ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிஸ் தமிழ்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் சப்போஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் வந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எல்லா ஒர்க்கே முடிச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து ஈவினிங் டைமில் கூட ஒர்க் பண்ணலாம். ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி நல்லாவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, பர் டாஸ்க் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மணி வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ, சப்போஸ் 10 டாஸ்க் முடிக்க முடியுமா, இல்லை 30 இல்லை 20, உங்களால் எவ்வளோ அந்த ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ண முடியுமோ, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான பேமெண்ட்டை நீ இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்க கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அக்யூரேசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து நல்ல ஹை குவாலிட்டியாகவும் கிளாரிட்டியாகவும் அக்யூரேசியாகவும் நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான டாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. அவங்க கொடுக்குற கண்டென்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார்மேட் எல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரீடர் ஸ்பீக் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுற குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் என்விரான்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஈஸி தாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லியிருக்காங்க, ஆஃபரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து ஈஸியாக கன்வீனியன்ட்டாக வந்து உட்காந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆன் எ பர் டாஸ்க் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் இமீடியட்டாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட் யுவர் ஷெட்யூல் அண்ட் ஒர்க் அட் யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருக்க ஷெட்யூலில் நீங்கள் எந்த டைம் ஷெட்யூல் உங்களுக்கு எவ்வளோ டைம் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம்லேயே ஈஸியாகவே ஒர்க் பண்ணி நல்லாவே மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ஃபிக்ஸட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இதுதான் இது பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸடாக எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற பேமெண்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி வந்து என்னால் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அன்றைக்கி உங்களுக்கு பேமெண்ட் வராது. நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து எத்தனை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான பேமெண்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்குண்டான அவைலபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
ஃப்ளூயன்சி இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து ஃப்ளூயன்சியாக தெரியும்னா இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் தமிழ் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல். நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவுமே இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் ஃபோனை வச்சுட்டு இந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி இல்லைங்க, நீங்கள் உங்கள் மொபைலை வச்சுக்கிட்டே இந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஒரு அடிஷ்னல் தாங்க இது. நெக்ஸ்ட் பர்க்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிமோட்லி. நீங்கள் வீட்டிலேருந்தே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட், உங்களுக்கு டைம் வீட்டில் உட்காந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்து ஈஸியாக வந்து இந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் தாங்க. இது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கணும். இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா லேர்னிங் தான் சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ண போறீங்கன்னா மீடியா ப்ரொடக்ஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஃபுல் டைம் ஒர்க்காகவும் இருக்குங்க. இல்லை நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்ட் டைமாக கூட இந்த ஜாப் வந்து ஒர்க் பண்ணலாம். எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி கிராஜுவேஷன் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டிகிரி தான் முடிச்சுட்டுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி எதுனாலும் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. டிகிரி நெசசரி கிடையாதுங்க. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் தமிழ், அவ்வளோதாங்க. தமிழ் தெரிஞ்சுதான் போதும். நீங்கள் தமிழே தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, ரீடர் ஸ்பீக் பண்ண போகிறீங்க, அவ்வளோதாங்க. என்ன நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அக்யூரஸியாக குவாலிட்டியாக இருக்கணும், கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஏர்னிங்ஸை நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே எடுக்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் தமிழ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே தாங்க நம்ம ஃபஸ்ட் ஜாப் வந்து தமிழ் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் தெரியும்னா நீங்கள் அதுக்கு வந்து அந்த ஜாப் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இங்கிலீஷ் தெரியுங்க, எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, நான் இங்கிலீஷ் தான் ரொம்ப தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஜாப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ரெக்கார்டிஸ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். இதுவும் சேம் அதே தாங்க. 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. ரிமோட் ஜாப் எல்லாமே அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அங்கே வந்து நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இங்கே வந்து இங்கிலீஷில் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே இங்கிலீஷில் இருக்க போது, அங்கே வந்து தமிழில் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்ஸ் 1000 சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதே தான். ரெக்கார்டிஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஜாப்பு பர் டாஸ்க் பேசிஸ் ஒர்க் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து டாஸ்க் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி போகிறோம் அது வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஹை குவாலிட்டியில் கன்வர்சேஷன் பண்ணி இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்குண்டான பேமெண்ட்டை வந்து வாங்க போகிறீங்க. கீ ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்கார்ட் ஹை குவாலிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கன்வர்சேஷன் இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் பண்ண போகிறீங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே பார்த்தோம்னா அதே டீட்டெயில்ஸ் தாங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒர்க் என்வரன்மெண்ட், ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ஃப்ளெக்சிபிள் டைமு, கன்வீனியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெய்ட் ஆன் பர் டாஸ்க் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பேமெண்ட்டை இமீடியட்டாக வாங்க போகிறீங்க, அவங்க கொடுத்துட போகிறாங்க. ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டைம் இதுவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ ஃபிக்ஸட் கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுவர் அவைலபிலிட்டி, நீங்கள் வந்து வீட்டில் எந்த டைமில் ஒர்க்கில் அவைலபிளாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஜஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு தான் ஓகேங்க, இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் இங்கிலீஷில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கும் பார்த்தீங்கன்னா பர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிமோட்லி,
நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லைனா கூட பரவாயில்ல, மொபைல்லையே ஈஸியாக ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் சொல்லியிருக்காங்க. ஏர்ன் ஆன் பர் டாஸ்க் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு என்ன உங்களோட ஓன் லாங்குவேஜில் உங்களோட ஈஸியாக ஒர்க் பண்ணி ஈஸியாகவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இது. ஸோ இதுவும் ஒரு ஃபுல் டைம் ஒரு பார்ட் டைம் எது வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். லேர்னிங் டிபார்ட்மெண்ட் அதே சேம் தாங்க, மீடியா ப்ரொடக்ஷன் என்டர்டைன்மெண்ட். நெக்ஸ்ட் எஜுகேஷன் அதே மாதிரி யூஜி கிராஜுவேஷன் நாட் ரெக்வயர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரிக்கு எது முடிச்சிருந்தாலும் ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் போதும், இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஜாப் பார்த்தோம்லங்க, ரெக்கார்டிஸ் இங்கிலீஷ் பார்த்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிஸ்ட் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே தான், 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0 ஃப்ரெஷராக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ரிமோட் ஒர்க், ஓப்பனிங்ஸ் 1000 அதே சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ சேம் தாங்க. ரெக்கார்டிஸ்ட் ஹிந்தி, உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து இந்த லாங்குவேஜில் வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ ரெக்கார்ட் ஹை குவாலிட்டி சொல்லியிருக்காங்க இன் ஹிந்தியில். கிளாரிட்டி அண்ட் அக்யூரசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் நான் சொன்ன மாதிரி எல்லா பேசிஸும் அதே தாங்க. பட் லாங்குவேஜ் மட்டும் தான் மாறப்போகுது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் தெரியணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இது மாதிரி எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நாக்ரியில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நாக்ரியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. உங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாகின் டு அப்ளைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஜாபாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஒரு 100% ஜென்யூனான ஒரு ஜாபாக தாங்க இருக்க போகுது. இது நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த கம்யூனிட்டி இதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் தமிழ் தெரிஞ்சுதான் போதும், இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் போதும். ஓகேவா? நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க ஆல் தி பெஸ்ட். எந்த ஜாப் எதில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே நம்ம ஜாப்ஸ் பண்ணி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் ஜாப் வீடியோஸ் வேணுமா, நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.